நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஒரு கோபத்துல ஒரு வேகத்துல சொல்லிருப்பேன். ஆனா உனக்குள்ள இருக்கிற பாசம் உன்னை இங்க வர வச்சிருச்சு. பாத்தியா, பாசம் தான் வர வச்சுது. ஆனா உங்க மேல உள்ள பாசம் இல்ல, கலை மேல உள்ள பாசம். நான் அவளுக்காக தான் வந்தேன். அப்போ நீ எனக்காக வரல, நான் ஏன் உங்களுக்காக வரணும்? நீங்க எனக்கு யாரு? அக்கா, நான் உனக்கு யாரா? ஓ அம்மாடி, அந்த உறவை தான் தொப்புள் கொடியோட அறுத்து எரிஞ்சிட்டீங்க. வேறொரு தாய் தானே என்ன எடுத்து வளர்த்தா. அம்மான்னு சொன்னதும் எனக்கு அவங்க முகம் தான் ஞாபகத்துக்கு வருது. அன்னைக்கு என் மேல பாசம் காட்டுனது வேற ஒரு தாய் தான். இன்னைக்கு என் மேல பாசம் காட்டுறது வேற ஒரு தாய் தான். அப்ப என்னை விட உனக்கு அவங்க தான் பெருசா? அப்படி நினைக்க வச்சதே நீங்க தானே. 1000 வளர்த்தாலும் அம்மாங்கிற உறவு தனிதான், அது எனக்கும் தெரியும். தாமரோட பிள்ளைங்க சச்சின், ஐஸ்வர்யா 2 பேரையும் ஏன் பிள்ளைங்களா நினைச்சுதான் நான் வளர்க்குறேன். காவேரிக்கும் அவங்களுக்கும் நான் எந்த வித்தியாசமும் பாக்குறது இல்ல. அவங்க 3 பேரையும் நான் பிரிச்சு பாக்குறதே இல்லை. ஆனா நான் எங்க இருந்தாலும் காவேரி மேல ஒரு சின்ன அக்கறை வருது. அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா தவிப்பு வருது, உடம்பு ஆடுது. ஏன்? அதுதான் பெத்தவங்களோட உணர்வு. ஒவ்வொரு தாய்க்கும் ஆண்டவன் கொடுத்திருக்கிற உணர்வு. ஆனா எந்த உணர்வும் இல்லாம ஜடமா தானே நின்னீங்க. நான் உங்க முன்னாடி வந்து அம்மான்னு நின்னப்ப, அம்மா என்ன பார்க்க கூடாது, எங்கிட்ட பேசக்கூடாதுன்னு அந்த யோகேஸ்வரன் படிச்சு படிச்சு சொன்னேன். அப்படி இருந்தும் ஒன்னு அனுப்புறானா? என்கிட்ட எதுவுமே இல்லைங்கிறதுக்காக அவங்கள தேடி வந்த. என்ன பெத்தவ உயிரோட இருக்கான்னு தெரிஞ்ச உடனே எனக்குள்ள ஏற்பட்ட சந்தோஷம் இருக்கே, அப்படி ஒரு சந்தோஷம் நான் அனுபவிச்சதே இல்ல. என்ன பார்த்த உடனே மகளே அப்படின்னு என்ன அனுச்சுக்குவீங்கன்னா ஓடி வந்த. ஆனா நீங்க வெறுப்பையும் நெருப்பையும் தானே கக்கனீங்க. என்ன சுமந்த போவும் வெறுத்தீங்க, பிறந்த போவும் வெறுத்தீங்க, ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்து போவோம் வெறுத்தீங்க. ஆனா நான் உங்களை வெறுக்கல. நீங்க என்ன மகளா நினைக்கல, ஆனா நான் உங்களை தாயாத்தான் நினைச்சேன். எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு பொண்ணுக்கு ஆதரவு தாய் தான், அந்த தாய்க்கு ஆதரவு பொண்ணு தானே. அது என் வாழ்க்கையில பொய் ஆயிடுச்சு. இல்ல பொய் ஆகல, நீங்க பொய் ஆக்கிட்டீங்க. நீங்க என்ன மகளா நினைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா என்ன எதிரியா தானே நினைச்சீங்க. எனக்கு என்னெல்லாம் பண்ணீங்க மறந்துட்டீங்களா? பால் கொடுக்க வேண்டிய நீங்க ரத்தம் கொடுத்தீங்க. என்ன தொட்டில போட்டு சந்தோஷப்பட வேண்டிய நீங்க ஜெயில போட்டு சந்தோஷப்பட்டீங்க. 143 பேர் இறந்து போன கேஸ்ல முக்கியமான குற்றவாளியை உன்னை அரெஸ்ட் பண்றேன். கொட்ட கொட்ட புழு கூட புலியா மாறும்னு சொல்லுவாங்க. ஆனா நான் மாறல. நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டப்ப கூட நான் மாறல. உங்களை அப்பவும் நான் அம்மாவா தான் நினைச்சேன். கார்த்திகேயன் சார் எனக்காக ஆஜராய் எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாரு, வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. உள்ள வாடு ஒரு வார்த்தை நீங்க என்ன கூப்பிடுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க அவரே வெளியே போக சொல்லிட்டீங்க. அப்ப கூட என் மனசை விட்டு நீங்க வெளியே போல, உங்களை அம்மாவா தான் நினைச்சேன். நீங்க கொடுத்த 100 கோடி ரூபாய் சொத்து வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்த. ஆனா
என் மனசுல இருந்து நான் உங்களை தூக்கி எறியல. அந்த 100 கோடி ரூபாய் சொத்துக்கு பதிலா நீ என் மகன் தாண்டின ஒரு வார்த்தை நீங்க சொல்ல மாட்டீங்களான்னு நினைச்சேன். உலகத்துல இப்படி ஒரு தாயான்னு நான் யோசிச்சு பார்த்தேன். அப்பதான் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சது. நீங்க கடைசி வரைக்கும் என்ன மகளா ஏத்துக்க மாட்டீங்க. என்ன மகளா ஏத்துக்க விரும்பல. என்ன நான் சந்தோஷமா வாழ்றது விரும்பல. விஸ்வநாதன் சார் கிட்ட நான் வேலை பார்க்கறது உங்களுக்கு பிடிக்கல. அவர் என்ன நல்ல நிலைமையில வச்சிருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. சரோஜினி அம்மா என் மேல பாசம் காட்டுறது உங்களுக்கு பிடிக்கல. அவங்க என்ன மகளா நினைக்கிறது கூட உங்களுக்கு பிடிக்கல. நீங்க என்ன மகளா நினைக்கலங்கிறதுக்காக வேற யாரும் என்ன மகளா நினைக்க கூடாதா? இப்படி ஒரு கேவலமான தாய ஆண்டவன் எப்படிமா படைச்சான்? அக்கா விடு கலை, அவ பேசட்டும். விஸ்வநாதன் சார் என்ன தப்பு பண்ணாரு? நான் செல்வி மேல காட்டுற பாசம் உங்க மனைவிக்கு பிடிக்கல. என் மேல போய் கேஸ் போட்டு என்ன அரெஸ்ட் பண்ணி என் இமேஜ கெடுக்க பாக்குறாங்க, என் பிசினஸ் அழிக்க பாக்குறாங்க. அது உங்க மனைவி கிட்ட இதெல்லாம் நிறுத்துங்கன்னு அவர் கார்த்திகேயன் சார் கிட்ட சொன்னாரு. அவ்வளவுதானே? அது தப்பா? அதுக்காக கார்த்திகேயன் சார் உங்களை கண்டிச்சிருப்பாரு, கோபப்பட்டிருப்பாரு. அது தப்பா? அதுக்காக அவர் என்னைக்கு கொலை பண்ணீங்க. அப்பதான் நீங்க என் அம்மாங்கிற நினைப்ப என் மனசுல இருந்து இறக்கி வச்சுட்டேன். அப்பதான் நான் உங்களை வெறுக்க ஆரம்பிச்சேன். உங்க முகத்துல முழிக்க கூடாதுன்னு நினைச்சேன். முழிச்சா பாவம்னு நினைச்சேன். எல்லாரும் உடம்புலயும் நரம்பும் சதையும் ரத்தமும் தான் இருக்கும். ஆனா உங்க உடம்புக்குள்ள செங்கலும் சிமெண்டும் இரும்பும் தான் இருக்கு. அப்படிதான் ஆண்டு உங்களை படிச்சிருக்காரு. உங்களுக்கு மனசுங்கிறதே இல்ல. நீங்க மனுஷியே இல்ல. கட்டின புருஷனை கொலை பண்ண பாவிய வந்து பார்த்த பாவத்துக்காக எத்தனை கோயில போய் மன்னிப்பு கேட்டாலும் தெய்வம் என்ன மன்னிக்காது. வீட்டுக்கு போய் தலை முழுக போறேன். உங்க உறவை ஒரே அடியா நான் தலை முழுகிடுறேன். இனிமே என்ன உங்களை பார்க்க கூப்பிடாதீங்க. நான் உங்களை பார்க்க விரும்பல. இதுதான் நான் உங்களை பார்க்க கடைசி தடவை. நீங்க யாரோ நான் யாரோ, என்ன விடுங்க. நெல்லு உன்கிட்ட இது வரைக்கும் நான் சொல்லாத விஷயத்த சொல்றதுக்கு தான் உன்னை இங்க வர சொன்னேன். அதை கேட்காம நீ போற. நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டேன்ல. நான் சொல்றது நீ கேட்கணும். என்ன சொல்ல போறீங்க? என்ன மகளா நினைச்சு உள்ளுக்குள்ள நிறைய பாசம் வச்சிருக்கேன்னு சொல்ல போறீங்களா? விஸ்வநாதன் சார் நல்லவர் இல்லைன்னு சொல்ல போறீங்களா? கார்த்திகேயன் சார் நான் கொலை பண்ணலன்னு சொல்ல போறீங்களா? உண்மை. நீ சொல்றது 3 உண்மை. நான் உன்னை மகளா நினைச்சது உண்மை. உள்ளுக்குள்ள பாசம் வச்சிருக்கிறது உண்மை. விஸ்வநாதன் நல்லவன் இல்லைங்கிறது உண்மை. என் புருஷனை நான் கொலை பண்ணலைங்கிறது உண்மை. சரோஜினி உன்னை மகளா நினைக்கிறதும் உன் மேல பாசம் காட்டுறது எனக்கு பிடிக்கலன்னு நீ நினைக்கிறல்ல? ஆமா, எனக்கு பிடிக்கல. விஸ்வநாதன் ஆபீஸ்ல வேலை பார்க்கறதும் அவர் உன்னை நல்ல நிலைமையில வச்சிருக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு நீ நினைக்கிறல்ல? ஆமாண்டே, எனக்கு பிடிக்கல. பாத்தியா கலை, பாத்தியா நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு அம்மா ஒத்துக்கிட்டாங்க. உண்மைதான். நான் இப்ப பேச போறது எல்லாமே உண்மைதான். விஸ்வநாதன் இதெல்லாம் உனக்காக பண்ணல, எனக்காக தான் பண்றான். என்ன என்ன பண்ணார் அவரு? உங்களுக்கு அவருக்கு என்ன பகை? ஒரு நேர்மையான அதிகாரிக்கும் ஒரு நேர்மை இல்லாதவனுக்கும் உள்ள பகை. சட்டத்தை காப்பாத்த போராடுற ஒரு அதிகாரிக்கும் சட்டத்தை மதிக்காத கிரிமினலுக்கும் உள்ள பகை. தேசத்தை நேசிக்கிற ஒரு அதிகாரிக்கும் ஒரு தேச விரோதிக்கும் உள்ள பகை. நீ நல்லவண்ண நம்புறியே, நீ உத்தமன்னு சொல்றியே, அந்த விஸ்வநாதன் ஒரு தேச விரோதி, தேச துரோகி.
நாட்டை அழிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்காரங்கிட்ட விலை போடுவேன். இந்த மண்ணில் பிறந்துட்டு இந்த மண்ணை அழிக்க நினைக்கிறவன். இந்திய மண்ணில் இந்திய ரத்தத்தை சிந்த வச்சவன். விஸ்வநாதன் உன் மேல வச்சிருக்கிறது உண்மையான பாசம் இல்ல, என்கிட்ட இருந்து அவனை காப்பாத்திக்கிறதுக்காக உன்கிட்ட போடுற வேஷம். நீ அவன் கூட இருந்தா அவனை நான் அரெஸ்ட் பண்ண மாட்டேன். நீ அவனை அரெஸ்ட் பண்ண விட மாட்டேங்கிற நம்பிக்கையில உன்னை கேடயமா பயன்படுத்திட்டு இருக்காண்டி. நீ நல்லா இருக்கிறது எனக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக நான் உன்னை டிஸ்டர்ப் பண்றேன்னு உன்னை நம்ப வச்சிருக்கான். நீயும் நம்பி தொலைச்சிருக்க. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல போறேன்னு சொன்னேன்ல, அது அவனும் உன்கிட்ட சொல்லுவான். ஆனா இப்ப சொல்ல மாட்டான். ஏன்னா நான் இப்ப உள்ள இருக்கேன், என்னால அவனை ஒன்றும் பண்ண முடியாது, அதனால இப்ப சொல்ல மாட்டான். ஆனா நான் நிரபராதினை நிரூபிச்சு வெளியே வருவேன். அவனை பத்தி உண்மைகளை ஆதாரத்தோட நிரூபிச்சு அவனை அரெஸ்ட் பண்ண வைப்பேன். அப்போ சொல்லுவான், செல்வி நீ தான் என் பொண்ணுன்னு. நான் உன் அப்பன்னு அவன் சொல்லுவான். உன் அம்மா உன்னை மகளா ஏத்துக்கல, அப்பா நான் ஏத்துக்கிட்டது உன் அம்மாக்கு பிடிக்கலன்னு சொல்லுவான். அதனால என் மேல வீண் பழிய போட்டு என்ன அரெஸ்ட் பண்ண நினைக்கிறான்னு சொல்லுவா. என்ன நான் சொன்னது கேட்டு ஷாக் ஆகி நின்னுட்டியா? அந்த விஸ்வநாதன் தாண்டி உன் அப்ப எத்தனையோ வருஷம் கழிச்சு அம்மானு ஓடி வந்த என்ன மகளா ஏத்துக்கலன்னு சொன்னியே, நான் ஏத்துக்கலதான். வெளிப்படையா என்னால ஏத்துக்க முடியல. ஏன்னா நான் ஒரு பொண்ணுங்கிறதுனால என்ன நம்பி இருக்கிற குடும்பம் செதஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். என் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற குடும்பம் உடைஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஆனா விஸ்வநாதன் உன்னை தேடி வந்தானா? என்கிட்ட வந்து என் மகன் எங்க என்ன கேட்டானா? கேட்கலையே. என்கிட்ட கேட்க வேண்டாம், வேற யாராவது கிட்ட கேட்டு உன்னை தேண்டானா? தேடலையே. டூப்ளிகேட் மருந்துனால பல பேர் இறந்து போன கேஸ் கண்டுபிடிக்கிற பொறுப்பு என்கிட்ட வந்ததுனால இதுக்கெல்லாம் காரணம் அவன் தானே நான் கண்டுபிடிச்சிருங்கிற பயம் வந்ததுக்கு அப்புறம் உனக்கு வேலை கொடுக்கற மாதிரி கொடுத்து உன்னை நல்ல பொசிஷன்ல வைக்கிற மாதிரி வச்சு உன் மேல பாசம் காட்டுற மாதிரி நடிச்சு அவனை காப்பாத்திக்க நினைக்கிறான். நீயும் அவனை நம்புற, அவன் சொல்றத நம்பி என்ன வெறுக்கிற? சொல்லு செல்வி, அவன் தான் உன் அப்பா உன்கிட்ட சொன்னானா? ஏன் சொல்லல? உண்மையான பாசம் உள்ளவனா இருந்தா உன்னை எப்போ தேடி கண்டுபிடிச்சு உன்கிட்ட உண்மையை சொல்லிருப்பான். இல்ல நீ எப்ப அவன்கிட்ட வேலைக்கு செஞ்சோ அப்ப சொல்லிருப்பான். இல்ல எப்ப அவன் குடும்பத்துக்குள்ள பழக ஆரம்பிச்சோ அப்ப சொல்லிருப்பான். ஆனா அவன் சொல்லலையே. அவன் நல்லவன் இல்ல, அவன் நல்லவன் மாதிரி நடிக்கிறான். இந்த அம்மா சொல்றது உண்மை. இந்த அம்மாவை நீ புரிஞ்சுக்குவ. இத சொல்றதுக்கு தான் உன்னை வர சொன்னேன். சொல்லிட்டேன், போ.
சொல்றது உண்மைன்னு நம்புறதுக்கு உனக்கே கஷ்டமா இருக்குல்ல? அவ எப்படி நம்புவா? அவ மேல எனக்கு பாசம் இல்லையா? இந்த உலகத்திலேயே உண்மையானது தாயோட பாசம் மட்டும்தான். என்ன புரிஞ்சுக்குவா? யார் உங்களை எப்படி நினைச்சாலும் நான் உங்களுக்கு இருக்கேம்மா. உங்களை நிரபராதி நிரூபிச்சு நான் உங்களை வெளியில கொண்டு வருவேம்மா. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். நான் உங்களுக்கு துணையா இருப்பேம்மா. நீ சொன்னது வெறும் வார்த்தை இல்லடா, என்னோட வாழ்க்கை. கவலைப்படாதீங்கம்மா. கலை, நீ கிளம்பு. செல்வி, உங்க அம்மா சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கும் அதிர்ச்சியா இருக்கு. எனக்கு வார்த்தையே வரல. ஆனா உங்க அம்மா சொல்ற கலை கலை அழாத. நான் அத்தையை பார்த்துட்டு வரேன். செல்வி எப்பவுமே அப்படிதான். நீ அவளோட பேசு, அவளோட போ. நான் அப்புறம் வரேன். நீ போ. நான் வரேன், நீ போ. அழுதுட்டே போவாத. எல்லாத்தையும் நான் தான் பார்க்கணும். சார் என்ன சார் இது? அதுக்குள்ள கேட்டை போட்டுட்டாங்க. திறக்க சொல்லுங்க, அத்தையை பார்க்கணும். இப்போதானே பார்த்துட்டு வந்தீங்க? ஆமாம் பார்த்தேன். இன்னொரு 10 நிமிஷம் பேசணும். திறக்க சொல்லுங்க. டைம் முடிஞ்சிருச்சு, போங்க. சார் டைம் முடிஞ்சு போச்சா? இன்னும் அரை மணி நேரம் இருக்கு சார். அதுக்குள்ள கேட்டை மூடிட்டு உள்ள விட மாட்டேங்கிறீங்க. நீங்க நினைச்ச போது பார்க்கறதுக்கு உங்க மாமியார் வீடு நினைச்சீங்களா? மாமியார் வீடுன்னு கூட வச்சுக்கலாம். அவங்க எனக்கு மாமியார் தானே. அனாவசியமா பேசாதீங்க. போயிட்டு நாளைக்கு வாங்க. நாளைக்கு இதே டயத்துக்கு வரணுமா? ஆமா. என்ன அப்ளிகேஷன் எழுதி கொடுக்கணுமா? ஆமா சார், ரொம்ப டூ மச் சார். இந்த ஃபாரின் கண்ட்ரியா இருந்தா இந்த மாதிரி. பாருங்க, என் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, போங்க. போறேன், திரும்பி வருவேன். நீங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும். நான் நடந்ததை சொல்லிட்டேன். என்ன சரோஜினி, நல்லா இருக்க? என்னாச்சு? எனக்கு ஒன்றும் ஆயிடலைங்க. உங்களுக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு ஒன்றும் ஆகாது. எல்லா பிரச்சனை முடிஞ்சு இப்போ நான் நிம்மதியாக இருக்கேன். நான் நிம்மதி ஆனதும் நீ நிம்மதி இல்லாமல் ஆயிட்ட. நான் ஆகலைங்க. ஆக்கிடுவாளோன்னு பயமா இருக்கு. யாரு? செந்தமிழ் அரசி. செந்தமிழ் அரசியை பார்க்க செல்வி ஜெயிலுக்கு போயிருக்கா. ஏதோ முக்கியமான விஷயம் அவட்ட பேசணுமாமே, கூப்பிட்டு அனுப்பியிருக்கா. இவளும் போயிருக்கா. நான் தான் செல்வியோட அப்பான்ற உண்மையை சொல்லிடுவான்னு பயப்படுறியா? சொல்லட்டும், அவ என்ன வேணாலும் சொல்லட்டும். எல்லாத்துக்கும் நான் தயாரா இருக்கேன். அதை விடு. எதை சொல்றாலோ இல்லையோ, என்னை பத்தி செல்வி கிட்ட தப்பு தப்பா சொல்லுவா. எனக்கு எதிரா செல்வியை கொம்பு சீவி விடுவா. அதுக்கு தான் அவளை வர சொல்லியிருக்கா.
இதுக்கு போய் நீ ஏன் மூட் அவுட்ல இருக்க? சரோஜினி, நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. ம், நீங்க தான் சொன்னீங்களே உங்களுக்கு ஏதோ நேரம் சரியில்லைன்னு. சொன்னேன், அதனால எல்லாம் தப்பு தப்பா நடக்குதுன்னு சொன்னேன். அதுக்காக அதையே நினச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தா எப்படி? என்ன நீ புரிஞ்சுக்கிட்டல, எனக்கு அது போதும். எது வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுவேன். உன் வழக்கமான பிராண்ட் சிரிப்பு மிஸ்ஸிங். எனக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்கு. நீ சிரிச்சா அந்த சந்தோஷத்திலேயே நான் ஆஃபீஸ்க்கு போயிடுவேன். போயிட்டு வாங்க. வரேன். போயிட்டு வாங்க. அம்மா, காலையில இருந்து நீங்க எதுவுமே சாப்பிடல. இந்த காஃபியாவது சாப்பிடுங்க. அம்மா, காஃபி சாப்பிடுங்க. இல்ல, செல்வி வரட்டும். அவங்க வருவாங்கம்மா, நீங்க சாப்பிடுங்க. சரி. அது அத பாருங்க, அவங்களே வந்துட்டாங்க. வாமா, வா, உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். ஏன் ஏன் இங்கே நிக்கிற? கம் கம் இன். உங்க அம்மாவை போய் பாக்குறேன்னு சொன்னியே, பாத்தியா? பேசுனியா? ஏதோ சொல்லாதது சொல்லணும்னு சொல்லி சொன்னாங்களே, சொன்னாங்களா? ஏதாவது பேசு செல்வி. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்னமாச்சு? சிரிக்காதீங்க. இப்படி சிரிச்சு சிரிச்சு தான் என்ன இவ்வளவு நாள் ஏமாத்திருக்கீங்க. ஏமாத்திட்டேனா? ஆமா, எனக்கு ஒரு கதை சொல்ற மாதிரி என்கிட்டயே ஏன் கதைய சொல்லி என்ன வேவ பார்த்திருக்கீங்க. நீங்க என்ன ஏமாத்திருக்கீங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நீங்க விளையாடுறீங்க, அவர் விளையாடுறாரு. ஆளாளுக்கு என்ன ஒரு பந்து மாதிரி எத்தத்தை விடுறீங்க. பாசம் காட்டுற மாதிரி என்ன ஏன் புள்ளன்னு சொன்னது அதெல்லாம் பொய்யா? என்ன ஆதரிச்சது பொய்யா? அன்பு காட்டுறது பொய்யா? உங்களை நான் என் பெத்த அம்மாவை விட பெருசா நினைச்சேன். ஆனா நீங்களும் ஒரு சராசரி பொம்பளைங்கிறது நினைச்சு நான் அதிர்ச்சி ஆயிட்டேங்க. செல்வி, நீ இப்படி வித்தியாசமா பேசுறதாமா எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. சொல்லு செல்வி, ஏன் என்ன ஆச்சு? ஏன் இப்படி பேசுற? சொல்ல வேண்டியது நீங்கதான். என்ன சொல்லணும்? உண்மையை சொல்லுங்க சரோஜினி அம்மா. ஏம்மா, என்ன பேர் சொல்லி நீ கூப்பிட்டதே இல்லையம்மா. கூப்பிட வச்சிட்டீங்க. என்கிட்ட இருந்து எல்லாமே மறைச்சிட்டீங்க. நான் மறைச்சேனா? நான் எதை மறைச்சேன்? என் அப்பா யாரு? சொல்லுங்க, என் அப்பா யாரு? விஸ்வநாதன் சாரா என் அப்பா? சொல்லுங்க, அவரா என் அப்பா?
சொல்லல. நீங்களும் சொல்லல, அவரும் சொல்லல. ஏன் சொல்லல? நீங்க ஏன் சொல்லலன்னு எனக்கு தெரியும். எப்ப சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். எல்லாமே எனக்கு தெரியும். உங்க புருஷன் நல்லவர் இல்ல, அவர் ஒரு தேச துரோகி. அவர் என்னெல்லாம் தப்பு பண்ணிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன தப்பு பண்ணாரு? உங்க அம்மா எல்லாம் தப்பு தப்பா சொல்லிருக்கா. அதை கேட்டு வந்து நீ என்கிட்ட பேசுற. என்ன சொன்ன அந்த செந்தமிழரசி? விஸ்வநாதன் கெட்டவரு, அவர் உள்ளுக்குள்ள எல்லா பிராடுத்தனமும் பண்ணிட்டு வெளியில உத்தமர் மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்காரு சொன்னாளா? அவர்கிட்ட இருக்கிற சொத்து எல்லாமே நேர் வழியில சம்பாரிச்சது இல்ல, பாவத்துல சம்பாரிச்ச பணம். இதையும் சொன்னாளா? உங்க அம்மா அவரை அரெஸ்ட் பண்ணிடுவாளோங்கிற பயத்துல உனக்கு வேலையை போட்டு கொடுத்து தன் பக்கத்துலயே வச்சுக்கிட்டு பாசம் காட்டுற மாதிரி நடிக்கிறாரு. இதுவும் சொன்னாங்களா? அவர் மட்டும் இல்ல, நீங்களும் என் மேல பாசம் காட்டுற மாதிரி நடிக்கிறீங்க. நான் நடிக்கிறேனா? செல்வி, உங்க அம்மா என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அவ சொன்னது எல்லாத்துலயும் ஒன்னே ஒண்ணுதான் உண்மை. என் புருஷன் உன் அப்பாங்கிறது மட்டும்தான், பாக்கி எல்லாம் பொய். உங்க அம்மா செந்தமிழரசி என்னையும் கூப்பிட்டாங்க, நான் போகல. உன்னை கூப்பிட்டாங்க, நீ போன. உலகத்துல இருக்கிற அத்தனை பொய்யும் உங்ககிட்ட சொல்லி உன்னை பத்த வச்சிருக்காங்க, நீ என்கிட்ட வந்து ஏறிடுற. நீ சொல்லுவிய நான் நல்லா இருக்கிறது எங்க அம்மாவுக்கு பிடிக்கலன்னு. அதே மாதிரிதான் என் புருஷன் நல்லா இருக்கிறது உங்க அம்மாவுக்கு பிடிக்கலமா. அதனால அவர் மேல வீண் பழிய போட்டு அரெஸ்ட் பண்ண துடிக்கிறாங்க. உங்க புருஷன் நல்லவரு, நீங்க ரொம்ப நல்லவங்க. அப்ப ஏன் நான் அவருடைய பொண்ணுங்கிறத நீங்க என்கிட்ட சொல்லல? செல்வி, உன் கோவத்துல நியாயம் இருக்குமா? ஆனா நாங்க நடந்துகிட்டதுலயே நியாயம் இருக்கு. நான் சொல்றத தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா கேளுமா. உங்க அப்பா உன்னை முதல்ல பார்த்ததே நீ அவர் ஆபீஸுக்கு இன்டர்வியூக்கு போனப்பதான். உனக்கு வேலை கொடுத்தது உன் அறிவுக்காக. ஆனா உன் மேல அன்பு செலுத்தினது நீ அவரோட பொண்ணுன்னு தெரிஞ்ச அப்புறம்தான். நீ அவர் பொண்ணுங்கிறத அவர் என்கிட்டயே சொல்லலமா. யாராவது இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாம நம்ம பழகணும்? இல்ல அவர் அறிமுகப்படுத்தி வச்சு நீ என்கிட்ட பழகினியா? இல்லையே, நீ என் கிளினிக்கு வந்த, என்ன உனக்கு பிடிச்சிருந்தது, உன்னை எனக்கு பிடிச்சிருந்தது, பழகணும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் உன்னை பொண்ணு மாதிரி நினைக்க ஆரம்பிச்சுட்டேன், நீ என்ன அம்மா மாதிரி நினைக்க ஆரம்பிச்சுட்ட. இதுதானேமா உண்மை? செல்வி, நீ அவர் பொண்ணுங்கிறதுக்கு முன்னாடியே உன் மேல நான் பாசம் வச்சுட்டேம்மா. ஒரு நாள் உன்னை நான் பார்க்கலன்னா கூட எதையோ எழுந்த மாதிரி தவிச்சிருக்கேம்மா. அப்புறம் என் வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனையை நீ உன் பிரச்சனையா பார்த்த, நீ தானே தீர்த்து வச்சியா இல்லையா? அதுக்கப்புறம் உன் மேல பாசம் ரொம்ப அதிகமாயிடுச்சுமா. நான் அவர்கிட்ட யதார்த்தமா பேசினேன். நமக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், நீ என் பொண்ணா இருக்கணுங்கிற ஏக்கத்துல நான் அவர்கிட்ட சொன்னேன். அப்பதான் அவரே என்கிட்ட சொல்றாருமா, நீ அவரோட பொண்ணுன்னு. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது செல்வி, சத்தியமா தெரியாதுமா. அப்ப தெரிஞ்சதில்ல? அப்ப சொல்லிருக்கலாம்ல, சொல்லலையே. உங்க சுயநலத்துக்காக, உங்க புருஷனை காப்பாத்தணுங்கிறதுக்காக நீங்க என்கிட்ட மறைச்சிட்டீங்க. இல்ல செல்வி, உடனே உங்ககிட்ட சொல்லணும் நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் சொன்னார், நான் தான் செல்வியோட அப்பாங்கிறது அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அவ நம்மளை ஏத்துக்க மாட்டா, நம்மள வெறுத்துருவா, நம்மள விட்டு போயிருவான்னு அவர் சொன்னார். அதை நம்மளால தாங்க முடியாதுன்னு வேற சொன்னார். அதனாலதான் நாங்க சொல்லாம மறைச்சோம். ஆனா எனக்கு மனசு கேட்கல. நிச்சயம் செல்வி உங்களை ஏத்துக்குவா, நம்ம சொல்லிடுவோம்னு சொன்னேன். அவர் பயந்துகிட்டு சொல்ல வேண்டாம்னு தடுத்துட்டார். ஆனா நான் உங்ககிட்ட சொன்னேன், உனக்கு ஞாபகம் இருக்கா? என் வாழ்க்கையில நடந்ததுன்னு சொல்லாம
என் ஃப்ரெண்டோட வாழ்க்கையில் நடந்ததுன்னு சொன்னேன். எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியில் நீ என்ன சொன்ன? சொல்லு, நீ என்ன சொன்ன கடைசியில? 25 வருஷம் கழிச்சு ஏன் அப்பா என்னை தேடி வந்தா நான் அவரை அப்பானே ஏத்துக்க மாட்டேன். அதனாலதான் உங்ககிட்ட உண்மையை சொல்லாம மறைச்சோம் செல்வி. உன்னை நாங்க ஏமாத்தலமா, உங்ககிட்ட பொய்யும் சொல்லல. நீ எங்களுக்கு வேணும்னு நினைச்சோம், நீ எங்களை விட்டு போயிடக்கூடாதுன்னு நினைச்சோம். அதனாலதான் உங்ககிட்ட சொல்லல. செல்வி, புருஷனையே கொலை பண்ண உங்க அம்மா என் புருஷனை தேச துரோகின்னு சொல்ல மாட்டாங்களாம்மா? சொல்லு. உங்க அம்மா எதை வேணா பண்ணுவான்னு நீ தானே சொன்ன. சரிம்மா, அதெல்லாம் விடு. நான் ஒண்ணு கேக்குறேன். அவர் பொண்ணுன்னு தெரிஞ்ச உடனே நீங்க ஏன் என்கிட்ட சொல்லலன்னு என்ன வந்து கேக்குறல்ல? நான் உன்ன கேக்குறேன். நீ அவரோட ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்தப்ப உங்க அம்மாவுக்கு தெரியல? அப்ப கேட்கலையே உன்ன? சரி, நீ என் குடும்பத்துல ஒருத்தியா பழகினியே, அப்பவும் ஒண்ணு கேட்கலையே. அப்பெல்லாம் கேட்காதவங்க இப்போ அரெஸ்ட் ஆகி உள்ள இருக்கிறப்ப உங்ககிட்ட கேக்குறாங்க. அவங்கள காப்பாத்திக்கிறதுக்காக அவங்க இதை செய்யறதுமா? இந்த பாரு செல்வி, உங்க அம்மா உங்க அப்பாவை பத்தி சொன்னது எல்லாம் போய். நானும் அவரும் உன் மேல வச்சிருக்கிற பாசம் மட்டும்தான் உண்மை. ஆனா ஒண்ணு, என்கிட்ட இருந்து உன்னை பிரிக்க பாக்குறாங்க உங்க அம்மா. அது என் உயிரே போனால் நடக்காது. இதுக்கு மேல நீ நம்புறதும் நம்பாததும் உன் விருப்பம். விஸ்வநாதன் சார் எங்க? ஆபீஸ் போறேன்னு சொன்னார். உங்க அம்மா ஃபோன் பண்ண. உங்க அம்மான்னு சொன்னது சரோஜினிய. நான் பேசுறது முதல்ல நீ கேளு, அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் முடிவு பண்ணு. நீ கோவப்பட்டதா சொன்னா, ஆத்திரப்பட்டதா சொன்னா, நீ கோவப்பட்டது ஆத்திரப்பட்டது எல்லாமே நியாயம்தான் செல்வி. உன் விஷயத்துல நான் பண்ண தப்பு, நீ பிறந்தப்பவே நான் உன்னை பார்க்கல.
பார்க்க முடியல. பார்த்திருந்தா அப்ப இருந்து நீ என் மகளா இருந்திருப்ப. பிறந்த போய் உன்னை தூக்கி கொடுத்துட்டா, என்னை தூக்கி எறிஞ்சிட்டா. செந்தமிழ் அரசி. என்னால உன்னை கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிச்சதும் உன்னை மகன் சொல்லிக்க முடியல. இதுதான் உண்மை. நீ பிறந்ததும் உன்னையும் உங்க அம்மா செந்தமிழ் அரிசியை நான் வேணான்னு விட்டுட்டு போயிருந்தா நீ என்னை வெறுக்கலாம், என் மேல கோவப்படலாம். நான் உன்னை விட்டுட்டு போகலையே, உங்க அம்மாவை நான் ஏமாத்திட்டு போகலையே. என்கிட்ட பணம் இல்லைன்னு உங்க பாட்டி எங்களை பிரிச்சா. அந்த பணத்தை சம்பாதிக்கணும்னு நான் வெறியோட அலைஞ்சேன், சம்பாதிச்சேன். இப்ப என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, நிம்மதி இல்லை. நான் சம்பாதிச்ச பணத்தை அனுபவிக்க என் பொண்ணு என் பக்கத்துல இல்லையே நான் தவிச்சேன். பக்கத்துல இருக்கிறப்போ நீ என் மகன் சொல்லிக்க முடியாம நான் தவிச்சேன். நீ என் பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்ல முடியாம நான் தவிச்சேன். அந்த வேதனைய வார்த்தையால சொல்ல முடியாது செல்வி. நான் சொல்றது உண்மையா இல்லையா, அதை நீ நம்புவியா நம்ப மாட்டேன்ற பயம் இருந்தது, குழப்பம் இருந்தது. அதனால தான் நான் உங்ககிட்ட எதையுமே சொல்லல. செந்தமிழ் அரிசிக்கு நன்றி சொல்லணும். நீ என்னை வெறுத்து என்னை விட்டு போகணுன்றதுக்காக நான் தான் உங்க அப்பான்ற உண்மையை உங்ககிட்ட சொல்லியிருக்கா. நான் தான் உங்க அப்பான்னு தகப்பன் சொல்றதை விட இவர் தான் உங்க அப்பான்னு தாய் சொல்லணும்னு சொல்லுவாங்க. உன் தாய் நான் தான் அப்பான்ற உண்மையும் சொல்லியிருக்கா, நான் நல்லவன் இல்லைன்ற பொய்யும் சொல்லியிருக்கா, நான் தேச துரோகின்னு சொல்லியிருக்கா, என்னால பல பேர் செத்து இருக்காங்கன்னு சொல்லியிருக்கா. இது எல்லாமே பொய். என்னால பல பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, இதுதான் உண்மை. அரசிக்கு இன்னும் என் மேல இருக்கிற கோபம் போகல, உன் மேல இருக்கிற கோபமும் போகல. அதனாலதான் நம்ம 2 பேர் சேரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். செல்வி, அரசி உன்னை மகளை ஏத்துட்டு இருந்தா அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். நீ சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துட்டேன்னு நிம்மதியா நான் விலைக்கு போயிருப்பேன். அவ ஏத்துக்கலையே, அவளும் ஏத்துக்க மாட்டாளா, நானும் ஏத்துக்க கூடாதான். என்ன நியாயம் செல்வி? சாரி. எப்பவுமே அமைதியா பேசுவேன், நிதானமா பேசுவேன். இன்னைக்கு ஆவேசமா பேசுறேன்னு பாக்குறியா? உள்ளுக்குள்ள அவ்வளவு இருக்கு. என் வேதனைய, என் கோபத்தை, என் ஆத்திரத்தை, என் நியாயத்தை எவ்வளவு நாள் நான் அடக்கி வைக்கிறது? முடியல, அதான் வெளியே வந்துடுச்சு. ஒன்னு தெரியுமா செல்வி, நீ உருவத்தில் உங்க அம்மா மாதிரி வளராம இருந்திருந்தா நான் உன்னை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. நீ தான் என் பொண்ணுன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கவே இருக்காது. அதுக்காக ஒவ்வொரு நாளும் நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கேன். நீ என் அப்பாவை ஏத்துக்கிறியோ வெறுக்கிறியோ, உனக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சு. நான் நிம்மதியா இருக்கேன். இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நீ என்ன நம்பலன்னா, நான் செஞ்சது தப்புன்னு நினைச்சா என்ன பண்ணா என்ன மன்னிப்ப செல்வி? சொல்லு செல்வி, உன் காலில் விழுந்தா என்ன மன்னிப்பியா? சொல்லு செல்வி, விழவா? சொல்லு. நீ என்ன நம்பல, நீ நம்ப மாட்ட. நம்பாத, நீ நம்ப வேண்டாம். உங்க அம்மா செந்தமிழ் அரிசி போலீஸ்காரி, நிரபராதி கூட குற்றவாளி ஆக்குவா. ஆனா நீ நீதிபதி இடத்துல இருக்கிற. என்னை பொறுத்த வரைக்கும் நீ தான் நீதிபதி. நீ தீர்ப்பு சொல்லு. எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். செல்வி, என்னையும் சரோஜினி விட்டு போயிடாத. ஏன் பேசாம இருக்க? You still don't believe me? இந்தா சுடு, உன் கையால சுடு, நான் செத்துறேன். நீ சந்தோஷமா இரு. Do it. Shoot me.
ஜெயில அவங்க நிறைய பேசுனாங்க, நீங்களும் நிறைய பேசுனீங்க. நீங்க 2 பேரும் உங்களை நியாயப்படுத்திக்கிட்டீங்க. ஆனா நீங்க 2 பேரும் நியாயமானவங்களா எனக்கு தெரியல. பேப்பர்லயும் டிவில நீங்க பார்த்திருப்பீங்க. ஹாஸ்பிட்டல்ல 2 குழந்தைங்க மாறி போனோன்னு 2 தாயும் தகப்பனும் தவிச்ச தவிப்பு, 2 குடும்பங்கள் தவிச்ச தவிப்பு. ஆனா என் விஷயத்துல நான் பிறந்த உடனே 2 பேரும் தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டீங்க. நாம பெத்த பிள்ளைங்கிற தவிப்பு இல்லாம உங்களுக்கு போயிடுச்சு. கேட்டா 1000 காரணம் சொல்றீங்க. ஆனா செஞ்ச தப்பை யாருமே ஒத்துக்க மாட்டேன்றீங்க. என்னையும் சரோஜினி அம்மாவையும் விட்டுட்டு போகாதேன்னு சொன்னீங்க. ஆனா விட்டுட்டு போடலான்னு தான் நினைச்சேன். நீங்க எனக்கு நல்லது பண்ணல, ஆனா எத்தனையோ பேருக்கு நல்லது பண்ணிருக்கீங்க. அதுதான் என்னை இங்க நிக்க வச்சிருக்கு. எனக்கு ஆண்டவன் பாசம் காட்டுறதுக்காக சரோஜினி அம்மாவை கொடுத்திருக்காங்க. அவங்களுக்காக தான் நான் இங்க இருக்கேன். உங்களுக்கு நான் மகளா இருக்க மாட்டேன். செந்தமிழ் அரசிக்கு நான் மகளா இருக்க மாட்டேன். நான் செல்வியா தான் இருப்பேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.